அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிறதான யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நல்லவராய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சத்திய வேதத்தில் எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19லிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும். எழுந்து நின்று எல்லாருமே சேர்ந்து இந்த பகுதியை நாம் வாசிக்கிறவர்களாக இருக்கலாம். என்னோடு சேர்ந்து இந்த பகுதியை வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19லிருந்து 22 வசனம் வரைக்கும். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஆமென். உட்கார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தர்மியான வேளையிலும் கூட வாசிக்கப்பட்டதான இந்த வேத பகுதியை நாம் கவனிக்கும் போது பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். நாம் ஒவ்வொருத்தருமே பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள நாம் பிரவேசிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்துல தேவனை ஆராதிக்கிற அந்த கூடாரத்துல நாம் கவனிக்கும் போது 3 பகுதியை அதுல நம்ம கவனிக்க முடியும். ஒன்று பிரகாரம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம் என்று. இந்த 3 ஸ்தலங்களிலேயும் எந்த ஒரு மனுஷனும் அவன் அந்த மகா பரிசுத்த அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவன் பிரவேசிப்பதற்கு, மகா பரிசுத்த ஸ்தலத்துல எந்த மனுஷனும் பிரவேசிக்க முடியாது. பிரதான ஆசாரின் வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரம் அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. மற்ற எந்த ஒரு மனுஷனும் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள அவன் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் பிரகாரத்திற்குள்ள நுழைந்து அங்கே பலி செலுத்தப்பட்ட பிறகு அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டவனாக அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் ஒரு திரை இருக்கும். அந்த திரையின் வழியாய் அவன் உள்ளே பிரவேசிக்க வேண்டியது. அல்லேலூயா. இப்படிதான் பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆசரிப்பு கூடாரத்துல நடந்து வருகிற ஒரு விஷயம். இங்கே நமக்கு இந்த வசனம் காட்டிக் கொடுக்கிற பரிசுத்த ஸ்தலம் எது என்று சொன்னால், நான் ஒரு விசேஷமான ஒரு பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பிரவேசிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே வேகமா எடுத்தவர் வாசிங்க. எபிரேயர் 9:24 பக்கத்தில் தான் இருக்கு. அந்தப்படி மெய்யான
பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலேதானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்துல நாம் கவனிக்கும் போது அந்த பரிசுத்த ஸ்தலம் அங்கே ரெண்டு விதத்தில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஸ்தலம் ரெண்டு விதத்தில் அங்கே சொல்லப்படுகிறது. ஒன்று அடையாளமாய் சொல்லப்பட்ட பரிசுத்த ஸ்தலம். அல்லேலூயா. அடையாளமாய் சொல்லப்பட்ட பரிசுத்த ஸ்தலம். இந்த அடையாளமாய் சொல்லப்பட்ட இந்த பரிசுத்த ஸ்தலம் அது கைகளினால் செய்யப்பட்ட பரிசுத்த ஸ்தலம். இதைதான் ஆசரிப்பு கூடாரத்தில் பார்க்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே சொல்லப்படுகிற இந்த பரிசுத்த ஸ்தலம் அது ஒரு அடையாளம். எதற்கு அடையாளம்? பரலோகத்துக்கு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் கைகளினால் செய்யப்பட்ட, அதாவது மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமாய் இருக்கிற கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் அவர் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். அவர் பரலோகத்தில் பிரவேசித்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த ஆசரிப்பு கூடாரமாகிய அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் அவர் பிரவேசியாமல் மெய்யான பரிசுத்த ஸ்தலமாயிருக்கிற அடையாளமான பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிக்கல, உண்மையான பரிசுத்த ஸ்தலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரவேசித்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த இயேசு பிரவேசித்திருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்துல அவரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பிரவேசிக்க வேண்டும் என்று அதே ஆண்டவர் விரும்புகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா இல்லையா? ஆமென். நம்முடைய இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கே நாமும் இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆமென். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லும்போது 1-2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. அது எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா. அவர் எங்க இருக்கிறாரோ அங்க நாமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் பாத்தீங்கன்னா அவன் ஒரு போஸ்டிங்ல இருந்தான்னா அந்த போஸ்டிங்ல வேற யாருக்கும் இடம் விட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய போஸ்டிங்க தன்னுடைய ஸ்தானத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமென். ஆனா நம்முடைய ஆண்டவர் பாருங்க, அவர் இருக்கிற ஸ்தலத்துல நாமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர். ஆகவே அந்த வசனம் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் எங்க இருக்கிறேனோ அங்கே யாரு நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து
உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஒரு வார்த்தையின்படிதான் நாம் எல்லாம் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய இயேசு இருக்கிற அந்த ஸ்தலத்துல நாமும் இருக்கும்படியாய் அவர் வந்து நம்மளை அழைத்து கொண்டு போகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே அந்த அது பரலோக ராஜ்யமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் இருக்கிற இடம் இது பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. சோ அந்த ஒரு பரலோகம் என்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்துல நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று இங்க எபிரேயர் நிருபத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு இடத்துல அந்த பரிசுத்த ஸ்தலத்துல நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லேலூயா, இங்கே 3 விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒன்று, அந்த 19ஆம் வசனத்துல வாசிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அப்படின்னா உண்டு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள நாம் பிரவேசிப்பதற்கு ஒரு மார்க்கம் அவசியமாயிருக்கிறது. ஒரு வழி வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போகிறதற்கு எந்த ஒரு வழியும் காணக்கூடாதபடிக்கு ஒரு அடைப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சமாகிய தம்முடைய சரீரமாகிய இந்த திரையின் வழியாய் நமக்கு ஒரு மார்க்கத்தை, அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கும் மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இந்த ஆராதனை முடிவில் நாம் திருவிருந்து எடுத்துக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்த ஒழுகி ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நாம் திருவிருந்தில் கலந்து கொள்ள போகிறோம். இந்த திருவிருந்தில் கலந்து கொள்ளுகிறதான நாம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, நம்மை நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு என்பதை அந்த வசனம் நமக்கு சொல்லுங்க. வாசிங்க. அதுக்கு முன்னால் உள்ள வசனத்திலிருந்து, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனும் என்ன செய்யணுமா? தன்னைத்தானே நிதானித்து பார்த்து இந்த பாத்திரத்துல பானம் பண்ண கடவன். சரி, அடுத்த வசனம். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால், கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். இன்னைக்கு அநேகர் நினைச்சிரும் அதை அசட்டை பண்றோம். அல்லேலூயா. அதை நிதானித்து அறியாததினால அசட்டை பண்ணிடுறோம். பரவாயில்ல, அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த பந்திய பார்த்துக்கலாம் என்று அதை என்ன செய்கிறோம்னா தள்ளி விடுகிறோம். அநேகர் நான் இதற்கு யோக்கியம் இல்லை, நான் இதற்கு தகுதி இல்லை என்று அதை தள்ளி விடுகிறவர்களாக இருந்து விடுகிறோம். நன்றாக யோசித்து பாருங்க. இதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தகுதியாய் இருந்தாதான் இதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தகுதிப்படுத்திக் கொண்டு அதுக்கப்புறம் பெற்றுக்கொள்ளலாம்னு நீங்க விலகி போனா என்னைக்கு நீங்க தகுதிப்படுத்திக் கொள்ளுவீங்க? என்னைக்கு அதை பெற்றுக்கொள்ளுவீங்க? அல்லேலூயா. நமக்கு 1 மாதத்துக்கு முன்பாகவே நமக்கு நல்லா தெரியும்
இந்த நமக்கு 2வது ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த ஒரு மாச காலமும் நம்ம என்ன செஞ்சிருக்கலாம்? அதற்குன்னு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நாம என்ன செய்யறோம்னா, எல்லாம் ஒரு மாசம் நமக்கு கிடைச்சும் நம்மளை ஆயத்தப்படுத்தாதபடி அந்த நாள் வரும்போது, அந்த ஆராதனை முடிச்சு அந்த திருவிருந்து போது அப்படியே நான் ஆயத்தம் இல்லைன்னு ஓடிடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. திருவிருந்து அப்படின்றது நாம் ஆயத்தம் இல்லைன்றதுக்காக நம்மளை தள்ளி விடுகிறது அல்ல. அல்லேலூயா. நம்மளை அழைத்து அந்த இயேசுவின் சரீரம் ரத்தத்தோடு நம்மளை ஐக்கியப்படுத்துவதுதான் இந்த கம்யூனியன் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் இயேசுவோட ஐக்கியப்படணும். இந்த ஒரு மாத காலம் நம்ம இந்த திருவிருந்துக்கே நமக்கு தெரியும், இந்த நாள்ல திருவிருந்து இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம ஆயத்தப்படல என்னும்போது ஆண்டுடைய வருகை என்னைக்குன்னே தெரியாது. அல்லேலூயா. எப்ப இருக்குன்னு தெரியாது. திருடன் வருகிறது போல அப்படி நாள் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. திருடன் வருகிறது போல அப்படி நாள் இருக்குமா? அப்படி இருக்கும்போது இந்த திருவிருந்துக்கே ஆயத்தமா இராதவங்க எப்படி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்க முடியும்? இல்லைங்களா? அல்லேலூயா. எப்பொழுதுமே இந்த திருவிருந்தை நம்ம ஒரு காலம் நினைச்சு கூடாது, தள்ளிவிடக் கூடாது. அல்லேலூயா. வேதத்தின்படி நம்ம பார்த்தோம்னா ஆமென், டெய்லி நம்ம இதை எடுக்கணும். அல்லேலூயா. ஏன்னா இதை நம்ம எடுக்கும் போதெல்லாம் நாமே நிதானித்து பார்க்கிறோம். அதுதான் பைபிள் சொல்லுது. நம்ம இதை எடுக்கும் போதெல்லாம் என்ன செய்யறோம்? நம்மளை நாமே நிதானித்து பார்க்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி வாழ்றோம், எப்படி பேசுறோம், எப்படி நடந்து கொள்ளுகிறோம், எப்படி ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோம், எதெல்லாம் ஆண்டவருக்காக செய்கிறோம், எல்லாவற்றையும் நம்ம நிதானித்து பார்க்கிறோம். அப்படி நிதானித்து பார்ப்பது எவ்வளவு ஒரு நல்ல காரியம். நம்மளை பரிசோதனை செய்து பார்ப்பது அது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு காரியம். அதற்குதான் இந்த காரியத்தை நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, நிதானித்து பார்க்கும்படியா. அல்லேலூயா. சோ இதுக்கே நம்ம ஆயத்தம் இல்லைன்னா ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட முடியாது. ஆகவே ஒரு காலம் இதை நம்ம தள்ளிவிடக் கூடாது. அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுகிறது, இந்த மாம்சத்தை நாம் புசிப்பதினால இந்த மாம்சம் நமக்கு என்ன செய்கிறது பாருங்க, அது நமக்கு ஒரு திரையாய், ஒரு மார்க்கமாய் அது காணப்படுகிறது. இதற்கு இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பிரவேசிப்பதற்கு அவருடைய சரீரம் தான் நமக்கு மார்க்கமாய் இருக்கிறது. அந்த சரீரமாகிய திரைதான் நமக்கு வழியாய் இருக்கிறது. ஆகவேதான் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று. அல்லேலூயா. அப்ப அந்த இயேசுவாகிய அந்த வழியின் மூலமாக தான் நம்ம என்ன செய்யறோம்னா பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம பிரவேசிக்கிறோம். அப்ப அந்த வழியில எப்படி, அந்த வழியின் மூலமா எப்படி நம்ம பிரவேசிக்கிறோம்? அதை நாம் புசிப்பதினால. அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். நம்ம சொல்லலாம், நான் விசுவாசிக்கிறேன், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவருடைய பிள்ளையா நான் இருக்கிறேன், ஓகே. ஆனாலும் அவரை நாம் புசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வெறும் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவரை நாம் புசிக்கணும். வாசித்து பாருங்க யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 50 யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 56ல இருந்து வாசிங்க. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல. அவர்கள் 56ல இருந்தா மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறான், என்னிலே நிலைத்திருக்கிறான். மறுபடியும் வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து, அதுக்கு முன்னால உள்ள வசனத்தை வாசிங்க. என் மாம்சம் மெய்யான போஜனமாய், என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கு. என்ன போஜனமா இருக்கா? எல்லாரும் சொல்லுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? யாருக்குமே தெரியாதா? மெய் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதா? அல்லேலூயா. உண்மை
உண்மையான, அதுதான் உண்மையான போஜனம். அப்ப நம்ம இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறீங்க பாருங்க, 3 நேரம் 4 நேரம் 5 நேரம் எல்லாம். அல்லேலூயா. இந்த சாப்பாடெல்லாம் என்ன இல்ல, உண்மையான சாப்பாடு, அதெல்லாம் மாயை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உண்மையான போஜனம், உண்மையான சாப்பாடுனா ஆண்டவர் தருகிற சாப்பாடு தான். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற சாப்பாடு தான். அவர் சொல்லுகிறார், என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது. சரி, அடுத்து என் ரத்தம் மெய்யான பானம். என் ரத்தம் மெய்யான பானம். அப்ப நம்ம குடிக்கிற தண்ணீர் எல்லாமே மெய்யான பானம் அல்ல. அல்லேலூயா. ஆமென். அதெல்லாம் டூப்ளிகேட், அதெல்லாம் மாயையானது. ஆனா உண்மையான தண்ணீர் அப்படின்னா, உண்மையான பானம் அப்படின்னு சொன்னா இயேசுவுடைய ரத்தம் தான். சரி, அடுத்து என் மாம்சத்தை புசித்து, என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறான், என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்னிலே நிலைத்திருக்கிறான். என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க. அப்ப இத பானம் பண்ணாதவன், புசிக்காதவன், அவர்ல என்ன இல்லையா, நிலைக்கல. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ரட்சிக்கப்பட்டேன், அவருடைய பிள்ளையா நான் வாழ்றேன், அதெல்லாம் போய். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சொல்லப்படுகிறது, யார் அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுகிறார்களோ அவர்கள் தான் அவருக்குள் நிலைத்திருக்கிறவர்கள். உண்மையா இல்லையா? வசனம் தானே சொல்லுது. அல்லேலூயா. அப்போ இதை நம்ம ஒதுக்கி தள்ளினோம்னா நம்ம இயேசுவை ஒதுக்கி தள்ளிட்டோம். அப்படிதானே? அல்லேலூயா. இது மெய்யான ஒரு போஜனம், உண்மையான ஒரு போஜனமா இருக்கிறது. அதுதான் மார்க்கம், நம்ம பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு வழியா இருக்கிறது. இத புசிக்கிறவன் மாத்திரமே அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மாம்சம் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிறதற்கு ஒரு வழியா இருக்கிறது. பாருங்க, எங்க சொல்லுது, அது புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கமாய், புதிய மற்றும் ஜீவனுள்ள ஒரு மார்க்கமாய் இந்த அவருடைய மாம்சம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியானால் இந்த உண்மையான, இந்த நித்தியமான, இந்த ஜீவனுள்ள இந்த ஒரு மார்க்கத்தை ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நாம் நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போக அவருடைய மாம்சம் மார்க்கமாய் இருக்கிறது. 20ஆம் வசனத்தை வாசி. எபிரேயர் 10:20 வாசிங்க. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. ஃபர்ஸ்ட் பாருங்க, அவருடைய சரீரத்தினால என்ன நன்மை? அவருடைய சரீரத்தை நம்ம புசித்தாதான் அதுதான் நமக்கு பரலோகத்துக்கு போகிற வழி. அல்லேலூயா. அது இல்லாம நம்ம பரலோகத்துக்கு போகவே முடியாது. இயேசு இல்லாம நம்ம பரலோகத்துக்கு போகவே முடியாது. இயேசுதான் நமக்கு மார்க்கம், இயேசுதான் நமக்கு அந்த வழி. அவரை புசிக்கிறதுனால அவருடைய சரீரத்தோடு நாம் ஐக்கியமாகிறோம். ஆகவே நாம் பரலோக ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்கிறோம். இரண்டாவது இங்க சொல்லப்படுகிறது, அவருடைய ரத்தம் அது என்ன செய்யுதுன்னா நமக்கு தைரியத்தை கொடுக்குது. அல்லேலூயா. அவருடைய ரத்தம் நமக்கு என்ன செய்யுதுன்னா தைரியத்தை கொடுக்குது. எப்படி தைரியத்தை கொடுக்குது? எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம், பாருங்க, கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியில் செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. பாருங்க,
இந்த ரத்தத்தினால எப்படி நமக்கு தைரியம் உண்டாகுதுன்னா, இந்த ரத்தம் நமக்கு என்ன செய்யுதுன்னா, நம்முடைய செத்த கிரியைகள் எல்லாவற்றையும் அறுத்து போடுகிறது. இயேசுவின் ரத்தம் இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறீங்களா இல்லையா? இந்த இயேசுவின் ரத்தம் நமக்குள் இருக்கிற செத்த கிரியைகளை அறுத்து போடுகிறதா. இந்த செத்த கிரியைகளை வைத்து நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வேகமா எடுத்தவங்க வாசிங்க. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாய் நான் காணவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சபையா? எந்த சபை? எல்லாரும் சொல்லுங்க. சர்தை சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சர்தை சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு கிரியைகளையும் அவர் காண்கிறவராய் இருக்கிறார். இந்த சர்தை சபையில ஆண்டவர் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகள் செத்த கிரியைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. கிரியைகள் செத்தவைகளாய் இருக்கிறது. செத்த கிரியை. ஆமென். இந்த செத்த கிரியைகளில் இருந்து நீ மனம் திரும்பணும். அந்த செத்த கிரியைகளை மாறணும். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு உண்டு பண்ணக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 2:1 வாசிக்கும் போது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எதுல செத்து போயிருக்கிறோமா? அக்கிரமங்களினாலும் பாவங்களிலும் செத்து போயிருக்கிறோம். நம்ம செய்கிற அக்கிரமங்கள்னால, நாம் செய்கிற பாவங்களினால நம்மள உயிர் இல்லையா? நம்ம செத்தவர்களா இருக்கிறோம். எப்படி ஒரு ஆதாம் கீழ்ப்படியாமல் போய் ஆண்டவரே இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொன்னது போல உயிருள்ளவனாக இருக்கிறான். ஆனா அவன் செத்தவன். ஆவிக்குரிய ஜீவிதத்துல செத்தவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? தேவனுக்கும் அவனுக்கும் இருந்த அந்த உறவு என்ன ஆயிடுச்சுன்னா உடைஞ்சு போயிடுச்சு. அதுதாங்க ஆவிக்குரிய மரணம். தேவனுக்கு நமக்கு உறவு இல்லைன்னா நம்ம செத்தவர்கள். வெறும் பார்வைக்கு தான் நம்ம ஜீவிச்சிட்டு இருக்கிறோம். சரியா ஆண்டவரிடத்துல நாம் ஜெபிக்காதவர்களாய், வேதம் வாசிக்காதவர்களாய், வசனத்துக்கு இடம் கொடுக்காதவர்களாய், வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாதவர்களாய், அக்கிரமும் அநியாயங்களும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுமானால் நாம் உயிருள்ளவர்கள் என்று பெயர் கொண்டிருந்தோம் செத்தவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே செத்தவர்களாய் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினாலே நம்மளை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த செத்த கிரிகள் எல்லாவற்றையும் நம்மிலிருந்து அறுந்து போடுவதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். ஆகவே அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணி ஆகணும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் நம்ம தைரியமா நம்ம பிரவேசிக்க முடியும். தைரியமா போக முடியும். இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்? வெட்கப்பட்டு தான் போகணும். ஐயோ, என்ற பாவம் இருக்குமோ, நான் போக முடியுமா, நான் பிரவேசிக்க முடியுமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு தைரியமே இருக்காது. நம்முடைய மனசாட்சியை நம்மளை குத்திட்டே இருக்கும். பாருங்க, ஒருத்தருக்கு விரோதமா நம்ம பாவம் செஞ்சோம்னா நம்முடைய மனசாட்சி நம்மளை குத்திட்டே இருக்கும் இல்லையா? அதே போலதான் நம்ம பாவம் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நம்ம போகணும், போய்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் நம்ம போவோம். ஆனா நம்முடைய மனசாட்சி நம்மளை குத்திட்டே இருக்கும். நீ போறதுக்கு சரியா இருக்கிறியா? நீ பாத்திரவானா இருக்கிறியா? அல்லேலூயா. நீ அன்னைக்கு அந்த பாவம் செஞ்சல, இன்னைக்கு இந்த பாவம் செஞ்சல,
ஆனா ஒண்ணு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மள கழுவி இருந்துச்சுன்னா நம்ம தைரியமா சொல்லலாம், ஓ நான் பரிசுத்தவான், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவன், நான் நீதிமான் என்று சொல்லி தைரியமாய் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையில கர்த்தர் நமக்கென்று ஏற்படுத்தின இந்த பரிசுத்த பந்தி, நமக்காகவே ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த பரிசுத்த பந்தி நாம் ஒரு காலம் அசட்டை பண்ணக்கூடாது. அதை நாம் சரியாக அனுசரிக்கிறவர்களாய், நம்மை நிதானித்து பார்த்து, ஆமென் ஸ்தோத்திரம், யோகியமானவர்களாய் நின்று அதை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போம். ஒரு பாடலை பாடும்போது நாம் கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை கொடுக்கலாம். நான் ஆராதிக்கும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. பாடலாமா? நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் தேவனாயில் என்னோடு பேசுகிறார். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் தேவனாயில் என்னோடு பேசுகிறார். அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோட இருந்தா ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோட இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். அவர் என்னோட இருந்தா ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோட இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் தேவனாயில் என்னோடு பேசுகிறார். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் தேவனாயில் என்னோடு பேசுகிறார். அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோட இருந்தா ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோட இருந்தா ஒரு மதுரை தாண்டுவேன். அவர் என்னோட இருந்தா ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோட இருந்தா ஒரு மதுரை தாண்டுவேன். குறைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு. அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரு. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு. அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரு. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தாரு. என் எல்லையில் சமாதானம் தந்தாரு. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு. என் எல்லையில் சமாதானம் தந்தாரு. அவர் செய்த நன்மைகள் நான் சொல்லி துதிப்பேன். செய்த நன்மைகள் நான் சொல்லி துதிப்பேன். அவ என்னோட இருந்தா ஒரு சேனைக்கு பாய்வேன். அவ என்னோட இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். அவ என்னோட இருந்தா ஒரு சேனைக்கு பாய்வேன். அவ என்னோட இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். கண்களை கொடுமா, அப்படி பிள்ளைங்கள் பண்ணிடுவோம். தேவ சமூகத்திலே நம்மை சமர்ப்பித்துக் கொண்டே நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று அருமையாய் நம்முடைய சத்திய வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளை, தெய்வ சமூகத்தில் இருக்கிறோம். பந்தியை பெற்றுக் கொள்ளும்படியாக, பந்திக்கு நாம் ஆயத்தப்படும்படியாக தெய்வ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னில் ஏதாகிலும் குறைகள் இருக்குமானால்
தயவாய் என்னை நீ மன்னித்தருளும் என்று சொல்லி எல்லா தெய்வ பிள்ளைகளும் உங்களுடைய தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்பீர்களா? நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நம்முடைய தெய்வம் நல்லவர். தமிழத்தில் வருகிறவனை ஒரு போதும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம் அவரோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறபடி நாம் இதற்கு யோக்கியமானவர்களாக இல்லாதபடி இதை நாம் பெற்றுக்கொள்ளும் போது பலவீனமும் வியாதியும் மரணமும் கூட சம்பவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால்